ஹாய் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே சீரியல் மே 22, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. ஜெயந்தி கிருபாவுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா. அப்போ கிருபா திட்டுறாரு. என்ன அது சாப்பாட்டுல சாம்பார்ல உப்பே போடல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னு திட்டுறான். உடனே ஜெயந்தி சொல்றா, சாப்பாட்டுல உப்பு இல்லையா? அப்படியா? என்னன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே பேசிட்டு இருக்கா. யார் சமைச்சது அப்படின்னு கிருபா கேக்குறான். அதுக்கு சொல்றா, இந்து தான் சமைச்சா அப்படின்னு சொல்லவும், சமைக்கும் போது கவனம் சாப்பாட்டுல இருக்கணும். வேற எங்காச்சும் இருந்தா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே முதல்ல இதை எடு, வேற பிளேட் எடுத்துட்டு வா அப்படின்னு அது கத்துறான். சரின்னு பிளேட் எடுத்துட்டு போறா. இவ வேற பிளேட்டு கொண்டாந்து வைக்கிறா. சுகுணா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ, இந்து சாப்பாடுல உப்பு போட மறந்துட்டா போல் இருக்கே சாம்பார்ல அப்படின்னு அவளே பயந்துகிட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கா கிச்சன்ல. இந்து வேற பிளேட் கொண்டாந்து வச்சதும் சாப்பாடு போட்டு ரசத்தை ஊத்த சொல்றான். அப்பதான் டிவில நியூஸ் ஓடுது. நியூஸ்ல என்ன ஓடுதுன்னா, இது மாதிரி 30 வயசு தக்க நபர் வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடுது போலீஸ்ன்னு சொல்லி போடவும், இவ பயந்துகிட்டே ரசத்தை கிருபா கையில ஊத்திடுறா. உடனே ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடிக்க போறான். அப்பதான் கர்ணா வந்து காப்பாத்துறான் இந்துவ. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? என் கண்ணை எங்க வச்சிட்டு இருக்க? பார்த்து ஊத்த மாட்டியா? இப்ப அண்ணன் மேல ஊத்திருப்பல்ல. என்ன நினைச்சிட்டு நீ இருக்கன்னே தெரியல. முதல்ல போ, முதல்ல ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறான். இந்து சொல்றா, சாப்பாடு போட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும், நான் தான் பார்த்தனே நீ சாப்பாடு பரிமாற லட்சணத்தை, நீ முதல்ல போ இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சுடுற மாதிரி நடிக்கிறான். அவளும் வெளியில நின்றுட்டு இருக்கா. இங்க கிருபா அப்பா வந்து, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, நல்லா தானே சமைக்கும், ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்து வெளில நின்னுட்டு இருக்கா. ஜெயந்தி வரா. என்னாச்சு இந்து, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லாதான்க்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. என்னைக்குமே நீ இது மாதிரி மறந்தது இல்லையே சாம்பார்ல உப்பு போடலாம், இன்னைக்கு என்னாச்சு இந்து உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னு சொல்றா. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்க. என்னாச்சு? ஏதாச்சும் என்ட்ட மறைக்கிறியா? அப்படின்னு கேட்குறா ஜெயந்தி. ஐயய்யோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னு அவள்ட்ட உண்மைய சொல்லாம தான் மறைக்கிறா இந்து. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதாச்சும் ஃபுட் டெலிவரி இருக்கா இந்து அப்படின்னு கேட்குறாங்க ஜெயந்தி. அதெல்லாம் இன்னைக்கு இல்லக்கா. அப்படியா? டெலிவரி இல்லையா? சரி ஆம்பளைங்கலாம் சாப்பிட்டாங்க. வா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறா. இல்லக்கா எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றா. உடனே உனக்கு பசிக்கலையா? சரி நான் சாப்பிட போறேன். நீ அப்புறமா சாப்பிடு இந்து அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வீட்ல உட்காந்துட்டு இருக்கா. கருணா வந்து சாப்பாடு தட்டுல போட்டு வந்து இந்துர தரான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சாப்பிட நிலைமையிலயா இருக்கேன்? நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன். ஆனா அந்த பாடி எங்கன்னு தெரியல. யாராச்சும் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு சொல்லாம மறைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நீனு இந்த கர்ணாவே அலற விடுவ நீ. 10 பேர் இருந்தாலும் சண்டை போடுவ. இப்ப என்னன்னா இப்படி பயந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், எதுவா இருந்தாலும் பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம். இப்ப நீ எதுவுமே யோசிக்காத அப்படின்னு சொல்லி அவள ஆறுதலா பேசிட்டு இருக்கான். அந்த கதிர் பாடி எங்க போச்சுன்னு தெரியல. யாராச்சும் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லாம இருக்கிறாங்களான்னும் புரியல. எனக்கு நிம்மதியாவே இருக்க முடியல. பேசாம போலீஸ்ட்ட போயி அ சரண்டர் ஆயிடலாமான்னு யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லும்போது, இதுல வந்து சித்ரா இன்வால்வ் ஆயிருக்கா. சித்ரா வந்து தானாவே தான் போயிருக்கா அந்த வீட்டுக்கு. கடத்திட்டுலாம் அவன் போல அப்படின்னு இருக்கும்போது, போலீஸ் கேஸ்ன்னு வந்தா சித்ரா அங்க ஏன் போனா? எதுக்காக போனா? அப்படின்ற மாரிலாம் கேள்வி வரும். அப்புறம் அந்த வீடியோ ஆதாரம் பத்தியும் வெளில வரும். அதனால நீ எதுவுமே யோசிக்காத. எதுவா இருந்தாலும் பின்னாடி பார்த்துக்கலாம் நம்ப. இப்போதைக்கு நீ ரிலாக்ஸா இரு அப்படின்னு சொல்லி கிருபா சொல்லிட்டு இருக்கான். அப்போ கருணா சொல்றான், நீ சொன்னபடி அங்க பாடி இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அவன் ஏஞ்சு போயிருந்திருப்பான். அவனுக்கு ஒண்ணும் ஆயிருந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு ஒண்ணும் ஆகலனாலும் பின்னாடி நான் அவன கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு என்ட்ட பிரச்சனை பண்றதுக்கு வந்தாலும் வருவான் அப்படின்னு சொல்றா இவ. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் எங்கேயாச்சும் ஏஞ்சு தான் போயிருப்பான். அவன் அந்த இடத்துல இல்லன்னா. அதனால கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க சித்ரா வரா. சித்ரா வந்து பயத்திலே தான் இருக்கா.
இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கண்டதையும் யோசிக்காம எப்பயும் போல நம்ம நார்மலா இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க." அப்படின்னு 2 பேர்ட்டுக்குமே சொல்லிட்டு இருக்கான். "சித்ரா நீ எதுக்கு வந்த?" அப்படின்னு இந்து கேட்கிறா. நீ இங்க வந்தது தெரிஞ்சா அந்த புவனா ஏதாச்சும் பண்ணி பிரச்சனைய பெருசாக்குவா. நீ இங்க வராத. அந்த புவனா ஏதாச்சும் நீ தெரியாம பயந்து பயந்து வர்றத பார்த்தா, அந்த புவனாக்கு தெரிஞ்சுன்னா ஏதாச்சும் நோண்டி பிரச்சனை பண்ணுவா. அதனால நீ வர வேணாம். முதல்ல இங்க இருந்து போ சித்ரா. அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவா இந்து. கருணாவும் சாப்பிடுன்னு சொல்லி தட்டு கொண்டாந்து தருவான். சாப்பாடு போட்டு. இவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்தே இருப்பா. நைட் ஆயிடும். 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்கும். இந்து எந்திச்சிருவா. யார் கதவு தட்டுற சத்தம் கேட்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கருணா கருணான்னு கூப்பிடுவா. அவன் ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பான். சரின்னு சொல்லி எந்திச்சு பயந்துகிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!